ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ திஸ் இஸ் சிந்து. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டே 80ல் என்ன நடந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம பிக் பாஸ் வீட்டுக்கு 2 ஃபேமிலி வந்திருக்காங்க. ஒன்று வந்து அமித்தோட ஃபேமிலி அண்ட் தென் திவ்யாவோட ஃபேமிலி. ஸோ அவங்க நம்ம பார்வை பற்றி என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி மற்ற கண்டஸ்டன்ஸை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு டே 80ல் என்ன நடந்துச்சு அப்படின்னா, நம்ம சாண்ட்ராவுக்கும் பாருக்கும் கொஞ்சம் கிளாஷ் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ தென் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அமித் அண்ட் வினோத்துக்கு கொஞ்சம் சண்டை வந்துச்சு. அது ஒன்றும் இல்லை, பூரி சண்டை. பூரி வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு நல்லா போடு அப்படிங்கிற மாதிரி அமித்துக்கிட்ட சொல்ல, அது அமித்துக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகி பேச, அதை வந்துட்டு வினோத்தை வந்துட்டு கொஞ்சம் நாக்கம் அடிச்சுட்டு சண்டைக்கு வந்தார் அமித்துக்கிட்ட. ஸோ அதை எல்லாருமே வந்துட்டு சொல்ல, இடையில அரோரா வேற உள்ள புகுற. அதுதானே வேலை அந்த பொண்ணுக்கு, வேற கண்டென்ட் எதுவும் இல்லை அதுக்கு. அப்புறம் அது மாதிரி தானே பண்ணி ஆகணும். ஸோ அதை வந்துட்டு சொல்ல, வினோத் அதுலேயே ஒரு ஸ்லிப்பர் ஷாட் அடித்தார். உனக்கு அன்னைக்கு கோவம் வந்துச்சுல, நீ தூக்கி எரிஞ்சி இல்லை, ஸோ அப்போ வந்துட்டு நீ என்கிட்ட சாரி கேட்டில. அந்த மாதிரி தான் எல்லாருமே வந்துட்டு ஒரு கோவத்தில் அவங்க பண்ணுற வேலை தான். அதே மாதிரி தான் நான் நாக்க கடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ அதுக்குள்ளாரியே அதுக்கப்புறம் ஷார்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளோட அமித் ஃபேமிலி, சிவரஞ்சனி, அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு டாட்டர் வேதா வந்துட்டு உள்ளே வர்றாங்க. வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் அமித்துக்கிட்ட தனியாக பேசுகிறப்ப என்ன சொல்கிறாங்க, பாருக்கிட்ட நீ உஷாராரு. எப்படி பாருக்கிட்ட நீ உஷாராரு. சாண்ட்ரா கிட்ட நீ கொஞ்சம் வந்துட்டு சிம்பத்தி காமிக்காத. சாண்ட்ரா சேச்சிக்கு எல்லாமே தெரியும், அது எல்லா சீசனையும் பார்த்துட்டு வந்திருக்கு, மலையாளம் ஹிந்தி எல்லா சீசனையும் பார்த்துட்டு வந்திருக்கு, அதை வந்துட்டு சாதாரணமாக நினைக்காத அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பார்வதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பார்வதி வந்து ஒரு பாம்பு, அவள் கேமுக்காக என்ன வேணாலும் விளையாடுவா அப்படிங்கிற மாதிரி. அப்பவும் அமித் வந்துட்டு அவன் என் பின்னாடி பேசினாளா, பாரு கூட என் பின்னாடி வந்துட்டு பேசினாளா அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஏன்னா அமித் வந்துட்டு ஒரு குட் ஃப்ரெண்ட் ஆக்சுவலி. ஸோ அந்த அமித்தோட ஒய்ஃப் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அமித்தோட கேமை தான் டவுன் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லணும். ஏன்னா ஏங்க பாரு கூட இருந்ததுனால தாங்க அமித்தே தெரியறக்க ஆரம்பிச்சாங்க ஃபஸ்ட்டு. உங்களுக்கு அது புரியுதா? ஏங்க இப்படி பேசுகிறீங்க? உங்களுக்கு என்னங்க பார்வதி மேலே அவ்வளோ வன்மம்? எனக்கு ஒன்றுமே புரியல. அவங்க என்ன பின்னாடி பேச போகுது? நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதுக்குங்க பேசுகிறாங்க அமித் பின்னாடி? அமித் பின்னாடியெல்லாம் எதுவுமே சொல்ல, அமித் முன்னாடியே தான் நீங்கள் சொன்னதை சொன்னாங்க. இந்த மாதிரி வந்துட்டு கோர்ட்டில் இன்சிடெண்ட் நடந்துச்சுல்ல, இந்த மாதிரி அவங்க வந்துட்டு ஜட்ஜாக போனாங்க, ஆதிரி இஷ்யூஸ். ஆதிரி வந்துட்டு சொல்லிட்டாங்க, பார்வதி நீ வந்துட்டு ஆதிரியை பேச விட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் எந்த தப்புமே இல்லையே. இதை தவிர்த்து நீங்கள் வந்துட்டு பார்வதியை நம்பாதன்னு சொல்கிறதுக்கு என்ன ரீசன் நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏன் பொறாமையாக இருக்கா அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இல்லை எனக்கு புரியல. நீங்கள் வந்துட்டு ஐ டோன்ட் ஹாவ் எனி ஒப்பீனியன் ஆன் திஸ். ஸோ நீங்கள் இப்படி சொல்லுவீங்கன்னு நாங்களாம் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ நீங்கள் வந்துட்டு அவங்கள பார்வதியை புரிஞ்சுக்கல அப்படிங்கிறதான் நான் சொல்லுவேன். என்ன கேமுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்களா? என்னங்க கேமுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க? அவங்க கரெக்டாக தாங்க விளையாடிட்டு இருக்காங்க. நீங்கள் யாருங்க அப்படி சொல்கிறதுக்கு? நீங்கள் ஷோவை பார்த்துருக்கீங்களா ஃபஸ்ட்டு அப்படிங்கிறதே எனக்கு டவுட்டு. கேமுக்காக என்னங்க அவ்வளோ பெருசாக என்னங்க பண்ணிட்டாங்க? நியாயமாக கேட்குறாங்க, நியாயமாக விளையாடுறாங்க. அவங்க தாங்க கேமர். அவங்க இல்லைன்னா கண்டென்ட் இல்லை, கண்டென்ட் குயின் அவங்க. ஸோ இப்படியெல்லாம் பேர் எடுக்கிறதுனால உங்களுக்கு என்ன அவங்க மேலே ஒரு ஜெலஸாக இருக்கா? எனக்கு புரியலை. எதுக்கு இப்படி தேவையில்லாமல் பொய் பேசுனீங்க அப்படிங்கிறதே எனக்கு சத்தியமாக தெரியலை. சரி, ஓகே. அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாத்த பற்றியும் ரிவ்யூ கொடுக்க சொன்னாங்க. எல்லாத்த பற்றியும் ரிவ்யூ கொடுத்துக்கிட்டே வராங்க. பார்வை வந்துட்டு என்ன சொல்கிறீங்க, கேமுக்காக நீ என்ன வேணாலும் செய்வ, அது எனக்கு பிடிக்கும். அதே கேமுக்காக நீ என்ன வேணாலும் செய்கிறதே அதுவே வந்துட்டு எனக்கு பிடிக்காது, அது உன் கேரக்டர் ஒரு மாதிரி வந்து காமிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. என்னங்க நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க? என்னங்க கேரக்டர் ஒரு மாதிரி காமிக்குது? ஸோ அப்படி கேரக்டர் காமிக்கிற மாதிரி இருக்கிற பொண்ணுக்கு நாங்கள் ஏங்க தலையில் தூக்கி வச்சுட்டு பேச போகிறோம்? சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி உங்களால் வந்துட்டு இப்படிலாம் பேச முடியுது? எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அமித்துக்கு வந்துட்டு ஒரு பக்கபலமாக இருக்கிறதே பார்வதி தான். பார்வதிக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்கிறதே அமித் தான். அதையும் இப்போ வந்துட்டு கெடுத்துடணும். என்னங்கம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களேம்மா. சரி, ஓகே. அடுத்தது வந்து திவ்யா ஃபேமிலி வந்தாங்க. ஓ மை காட், அனாயிங் அப்படின்னு தான் நான் சொல்லணும். இப்படியும் ஃபேமிலி வந்து பார்வதியை கலாய்ப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியல. இப்படியெல்லாம் கூட கலாய்க்கலாமா அப்படிங்கிறது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ எஸ்பெஷலி அவங்க அப்பா, பார்வதி அப்போ விடலையே, சும்மா செம்மையாக வந்து ஹேண்டில் பண்ணாங்களே. இங்கே பாருங்க, நான் ஒன்று சொல்லட்டா, நீங்கள் மறுபடியும் ப்ரூவ் பண்ணுறீங்க. பிக் பாஸ் சீசன் 9ல் பார்வதி இல்லாமல் கண்டென்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இன்க்ளூடிங் பிக் பாஸ்
விஜேஎஸ் இன்க்ளூடிங் கண்டஸ்டன்ட்டோட ஃபேமிலி கூட பாருன்னு தான் வாயில் வருது அவங்க அப்பாவுக்கு, திவ்யாவோட அப்பாவுக்கு. ஸோ அப்போ வந்துட்டு பாரு கண்டென்ட் குயின் தானே, ஒத்துக்க வேண்டியதானே. ஏங்க உங்கள் புள்ள கத்துறத விடாங்க பார்வதி கத்திட்டா, எனக்கு அதுதான் புரியலை. சரி ஓகே, நீங்கள் வந்தீங்க, சர்க்காஸ்டிக்காக பேசுனீங்க, ரொம்ப கலாய்ச்சாங்க, எல்லாமே பண்ணாங்க, இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்லையா? எப்படிங்க இப்படி சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி, திவ்யாவோட அப்பா வந்தாலும் சரி, அம்மா வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, பாரு தான் கண்டென்ட்டு. ஓகேங்களா? உங்களுக்கு பாரு தவிர்த்து வேற ஆப்ஷனே கிடையாது. ஓகேவா? ஸோ பாரு வந்துட்டு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் நிறையா சொன்னாங்க. ஆக்சுவலி எல்லார்த்த பற்றியுமே அவங்களும் ரிவ்யூ கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் சாண்ட்ரா கிட்ட கொஞ்சம் உஷாராருன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவே, திவ்யாவோட அம்மாவே சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி கூட வந்துட்டு அரோரா கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு உஷாராக இருக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் மெயின் திங் என்னோட கன்சர்ன் என்ன அப்படின்னா, எப்படி வந்துட்டு விஜய் டிவி வந்துட்டு பாரு பற்றி நல்ல விதமாக சொன்ன சாண்ட்ராவோட குழந்தைகளாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு சபரியோட அம்மாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் விஜி சொன்னதாக இருக்கட்டும், அதெல்லாமே ஹைடு பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போது பாரு பற்றி யார் நெகட்டிவாக பேசுகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் வந்துட்டு எதுக்கு 1 hour ஷோவில் போட்டு காமிக்கிறீங்க அவங்கள மட்டும்? எனக்கு இதுதான் புரியல. அப்போ நீங்கள் என்ன நெகட்டிவாக போர்ட்ரே பண்ணணும்னு நினைக்கிறீங்களா பாருவை? இல்லை எங்களுக்கு ஒன்றுமே தெரியாதா? அப்படி இருந்தால் நீங்கள் 24 hours காமிக்கவே கூடாது. நீங்கள் 24 hours காமிச்சிட்றீங்க, லைவில் காமிச்சிட்றீங்க. பாருவை பற்றி யார் யார் என்னென்ன பேசுகிறாங்க, எப்படி எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே காமிச்சிட்றீங்க. அப்புறம் மறுபடியும் 1 hour எபிசோடில் எல்லாமே கட் பண்ணிடுறீங்க. பாரு பற்றி யாராவது நல்ல விதமாக சொன்னால் அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு, பாரு பற்றி யாராவது நெகட்டிவாக சொன்னால் அதை மட்டும் 1 hour எபிசோடில் போடுறீங்க. அது எப்படிங்க விஜய் டிவி? சரி ஓகே, இதெல்லாம் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் அரோரா மைக் போடல. ஸோ எல்லாத்துட்டையும் போய் கேட்கணுமா? பாருக்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி என் டேடே அங்கே ஒரு தீய சக்தி இருக்குது, இங்கே பாரு, நீ ஃபஸ்ட்டு பாருவை சனி என்ன சொல்கிற, தீய சக்தின்னு சொல்கிற, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை, சரியா? அமைதியாக இருந்துக்கோ, உனக்கெல்லாம் வந்துட்டு அவள் இல்லைன்னா கண்டென்ட்டே கிடையாது. இதுதான் விஷயமே. ஓகேவா? தேவையில்லாமல் பேசாத ஃபஸ்ட்டு. ஓகேவா? நீயே யோசிச்சு பாரு, உங்கள்கிட்ட என்ன இருக்குது? கண்டென்ட் இருக்கா? இல்லை நீ கண்டென்ட் கிரியேட் பண்ணுவியா? இல்லை நீ ஏதாவது ஒழுக்கமாக பேசியிருக்கியா? எதுவுமே கிடையாது. நல்லா விளையாடுற பொண்ணை வந்துட்டு கேவலமாக பேசாத, சரியா? ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் அமித்துக்கிட்ட கூட போய் வந்துட்டு பாரு கேட்குறாங்க. ஸோ அமித் வந்துட்டு சொல்கிறாரு, ஆமாம் என்னை நல்லா விளையாட சொல்கிறா, தனியாக விளையாட சொல்கிறா, இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அமித். ஸோ கொஞ்சம் வந்துட்டு பாரு வந்துட்டு அவாய்ட் தான் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்துட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ பார்க்கலாம். பட் வந்துட்டு எனக்கு என்ன தோணுதுன்னா, அமித் வந்து பாருவை ரொம்ப அவாய்ட் பண்ண மாட்டாரோன்னு தோணுது. பிகாஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரூ. எப்படிங்க வந்துட்டு எல்லாமே ஃபேக்குன்னு சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. சாண்ட்ரா என்னடானா வந்துட்டு பாரு வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு நடிக்கிறா, கமருதுகிட்ட நடிக்கிறா, உங்ககிட்ட நடிக்கிறா, பாருகிட்ட ஜாக்கிரதையாக இருன்னு சொல்கிறீங்க. எப்படித்தான் வந்துட்டு இப்படியெல்லாம் மனசாட்சியே இல்லாமல் பேசுகிறாங்கன்னு தெரில சாண்ட்ரா. ஸோ எனிவேஸ் இப்போ எல்லாருமே வந்துட்டு பாரு பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஃபஸ்ட்டு வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பண்ணுறதுனால தான் பாரு வந்து ஹைலைட்டடாக தெரியுறாங்க மக்களுக்கு. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. யார் யாரெல்லாம் புல் டவுன் பண்ணுறீங்களோ பார்வதிக்கு, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ புல் டவுன் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ எங்களுக்கு அது சாதகமாக தான் இருக்கும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்அஃபிஷியல் ஓட்டிங், அஃபிஷியல் ஓட்டிங் நம்ம சொல்கிறப்போ, அஃபிஷியல் ஓட்டிங்கில் பாரு வந்துட்டு 2nd பிளேஸில் இருக்காங்க. அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் பாரு வந்து 3rd பிளேஸில் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸில் கானா வினோத் அண்ட் 2nd பிளேஸில் திவ்யா. அன்அஃபிஷியல் ஓட்டில், அஃபிஷியலில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கானா வினோத், 2nd பிளேஸில் வந்துட்டு நம்மளோட பாரு. ஸோ இதுதான். நிறையா யூடியூபர்ஸ் வந்து 6th பிளேஸு 7th பிளேஸுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பிடாதீங்க. பாரு வந்துட்டு கண்டிப்பாக வின் பண்ணணும். ஸோ அதுதான் என்னோட ஆசையும் கூட. நான் கூட வந்துட்டு கானா வினோத்தோ இல்லை பாருவோ வின் பண்ணலாம் பரவாயில்லன்னு நினச்சேன். பட் வந்து இந்த ஃபேமிலி ரவுண்டுக்கு அப்புறம் கண்டிப்பாக பாரு தான் வின் பண்ணணும் அப்படிங்கிறதான் என்னோட ஆசை. ஸோ நிறைவேறுதான்னு பார்க்கலாங்க மக்களே. ஸோ ரன் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு இந்த வீடியோ நிறைய பேத்துக்கு ரீச் ஆகும். ஸோ அண்டில் தென் திஸ் இஸ் இந்த பை. டேக் கேர் ஆல்.